வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். ஒரு நாட்டில் குற்றச்செயல் குறையணுன்னாக்க தண்டனை இருக்கணுங்க. குற்றம் பண்ணுறவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். அதாவது அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்களுடைய அந்த வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவு குற்றம் பண்ணியிருக்காங்களோ அது கமன்சரேட்டாக தண்டனையும் கிடைக்கணும். அதே நேரம் ஒரு ரீசனபிள் டைம்குள்ளே கிடைக்கணும். ரொம்ப ஒரு 15 வருஷம் 20 வருஷம்னு இழுத்துனே போகக்கூடாது கோர்ட் கேஸு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அதுக்குள்ளே கிடச்சிதுன்னா நல்லது. அப்போ தான் ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு அப்படிங்கிற மாதிரி ஆகும். இப்போ சிங்கப்பூரில் ஒரு 3-4 கேஸ் பார்ப்போம். இப்போ இந்த வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது அந்த கேஸ்லலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு கேஸை பற்றி சொல்கிறேன். இப்போ அதில் ஒரு பாகிஸ்தான்காரர் சிங்கப்பூருக்கு 1998 வந்திருந்தார். 1998 ஏதோ ஒர்க் பர்மிட்லேயோ இதில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அப்போ ஏதோ ஒரு குற்றச்செயல் பண்ணிட்டார். அதனால் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஒரு 2-3 months ஜெயில் கொடுத்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் குற்றச்செயல் பண்ணாங்கன்னா ஜெயிலில் முடிச்சுட்டு டைரெக்டாக அவங்கள ஃப்ளைட்டு ஏற்றி விட்ருவாங்க. அதாவது சாங்கி பிரிசன்லேருந்து சாங்கி ஏர்போர்ட்டுக்கு டைரெக்டாக வண்டி வச்சு ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரையும் 1998 பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் பேர் மாலிக் இர்ஃபான் அர்ஷட் அப்படிங்கிற பேர் இவருக்கு. அப்போ 20 something. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, 1999 அதாவது அடுத்த வருஷமே பாகிஸ்தான்லேயும் திரும்பி சிங்கப்பூருக்கு வந்துட்டார். ஆனால் வேறு பேர்லேயும் வேறு பாஸ்போர்ட்லேயும் வந்திருக்காரு. புது பேர் முகமது சல்மான் அப்படிங்கிற பேர், வேறு பாஸ்போர்ட் அதில் உள்ளார வந்துட்டு இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். லோக்கல் கேர்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி செட்டப் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டார். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டார் இங்கே இல்லீகலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, பிஆர் அப்ளை பண்ணியிருக்காரு. பிஆரும் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு சிட்டிசன்ஷிப்பும் அப்ளை பண்ணியிருக்காரு. அதுவும் கிடச்சிடுத்து வருது லக்கி. இப்போ 1999 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷமாக அவர் சிங்கப்பூர்லேயே சிட்டிசனாக தங்கியிருக்காரு. அண்ட் ஹஸ் என்ஜாய்ட் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படியோ மாட்டிக்கிட்டார். யாரோ எழுதி போட்டாங்களோ என்னன்னு தெரில, மாட்டிக்கினா அவர் போலீஸ் கைது பண்ணிவிட்டு இப்போ 2 நாள் முன்னால் அவருக்கு பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 வருஷம் ஜெயில் அண்டு 3 பிரம்படி ரெண்டும். இப்போ அவருக்கு 46 வயசாகுது. 50 வயசுக்கு மேலே போனால் பிரம்படி கொடுக்க மாட்டாங்க. இவர் 50க்குள்ளே இருக்கிறனால 3 பிரம்படியும் 3 வருஷம் ஜெயிலும் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். இப்போ இவருடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஐசிஏ முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவருடைய கேஸு. அடுத்த கேஸ் நம்ம பார்ப்போம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அது ஆரோக்கியசாமி டைசன் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு 23 வயசோ என்னமோ. அப்புறம் இன்னொருத்தர் ராஜேந்திரன் மயிலரசன் அப்படின்னு, அவருக்கு 27 வயசு. இவங்க 2 பேரும் சம்டைம் இன் ஏப்ரல் 2025 நினைக்கிறேன் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வந்திருக்காங்க. அங்கே லிட்டில் இண்டியாவில் எங்கேயோ அப்படி சுற்றின்னு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு நபர் பார்த்துட்டு இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்களுக்கு பெண் வேணுமா, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் சின்ன வயசு தானே சரின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த ஆள் 2 பெண்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போய் மீட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டார் இவர் அந்த ஆள். ஸோ இவங்க 2 பேரும், அதாவது ஆரோக்கியசாமியும் ராஜேந்திரனும் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் பெண்மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஜலன் பெசார்னு ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம் தான். அங்கே ஏதோ ஒரு லாட்ஜில் அவங்க தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி. அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 6-6:30 போயிருக்காங்க இவங்க. அங்கே போன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேறு என்ன பண்ணாங்களோ தெரியாது, அந்த பொண்ணை கை காலை கட்டி போட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. $2000 வரைக்கும் வச்சுருக்காங்க அந்த பெண்மணி. அதாவது பாலியல் தொழிலாளி தான் அவங்க, இல்லீகலாக. $2000 அதை பிடிங்கிட்டாங்க. அப்புறம் வாட்ச்சு, அப்புறம் ஏதோ சில்லற காசு, அது இது எல்லாத்தையும், பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவங்கள மிரட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது நீ சத்தங்கித்தம் போட்டேன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அடுத்த பெண்மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க டெஸ்கர் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு, அது ரொம்ப மோசமான ரோடு தான், இந்த விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் அது. அங்கே ஒரு 9:45 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இவங்க அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு டெஸ்கர் ரோடில் அந்த குறிப்பிட்ட லாட்ஜுக்கு போயிருக்காங்க.
அங்கே போன உடனே அந்த பெண்ணையும் இவங்க வந்து கையை காலை கட்டி போட்டுட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தெல்லாம், ஆனால் அவங்கள்ட்ட பாவம் $800 என்னமோ இருந்திருக்கு போல இருக்குது, அதை வந்து இவங்க பிடுங்கிட்டாங்க. பிடுங்கின்னு என்ன மோதிரம் வாட்சு அந்த மாதிரி சில்லற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கின்னு அவங்களையும் வந்து வாயை இது பண்ணி பொத்தி மூடி, ஏதாவது நீ சத்தம் போட்டேன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெரியவே தெரியும் சிங்கப்பூரில் வந்து எப்படியும் நீங்கள் தப்பிக்க முடியாது, எங்கே போனாலும் பிடிச்சிருவாங்க. அதனால் அந்த பெண்மணி அவருக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயோ சொல்லி அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து பிடிச்சிடுத்தவங்கள பிடிச்சிட்டு இவங்களுக்கும் இப்போ 2 நாள் 3 நாளில் தண்டனை வந்தது. அதாவது இவங்களுக்கு வந்து 5 வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க, 5 years ஜெயில். 2 பேருக்கும் ஈச் வில் கெட் 5 years ஜெயில் அண்ட் 12 strokes ஆஃப் த கேன், அதாவது 12 பிரம்படிகள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க, கஞ்சுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபைனான்ஷியலி எங்களுக்கு பிரச்சனை, எனக்கு வந்து ஒரு 2 அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க, அம்மா அப்பா வயசானவங்க இருக்காங்க, பணம் பத்தலை, அதனால தான் நான் கொள்ளையடித்தேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து வீட்டில் வந்து பொருளாதார நிலைமை வந்து சரியில்லை, பணம் இல்லை எங்களுக்கு, அதனால தான் நான் கொள்ளையடித்தேன்னு. இந்த ஆர்கியூமெண்ட்லாம் எந்த நாட்டிலையும் எடுபடாது, கண்டிப்பாக சிங்கப்பூரில் எடுபடவே படாது. அதான் எல்லாருக்கும் தான் பண கஷ்டம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒருத்தரை கை காலை கட்டி போட்டு கொள்ளையடித்து மிரட்டி எல்லாம் பண்ணிங்கன்னா பாவம் பொருளாதார சீர்குலைவில் இருக்கார், மன்னிச்சு விட்டுலான்னு விடுவாங்களே யாராவது? கண்டிப்பாக நடக்காது. அவங்க எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அது ரொம்ப முட்டாள்தனம் தான் அது. ஸோ இப்போ வந்து அவங்க ஜெயிலில் 5 years ஜெயிலில் இருந்தாலும் 12 பிரம்படி வாங்கியானோம். பிரம்படியெல்லாம் ஒரு அடி வாங்கினாங்களே உயிர் போயிடும், இங்கே 12 அடி வாங்கணும். ஸோ இது வந்து லைஃபுக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியல. அதுவும் நாடு விட்டு நாடு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு மாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் அது. 3வது கேஸ் வந்து அதுவும் ஒரு பெண்களை மானபங்கப்படுத்துகிற கேஸ் தான். அதாவது இது வந்து சிங்கப்பூரர் தான். அதாவது அவர் பேர் வந்து சையட் முகமது நாசிர் அப்படின்னு ஏதோ ஒரு பேர், சையட் முகமது சையட் நாசிர் அப்படின்னு பேர். சிங்கப்பூரர் தான் அவர் வந்து 24 25 வயசு. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த சோஷியல் மீடியாவுக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு, அங்கே போய் நோண்டுவார். ஏதாவது யங் கேர்ள்ஸ் வந்து போஸ்டிங் பண்ணுவாங்க, பாவம் தெரியாதனமாக பண்ணிவிடுவாங்க. சின்ன பெண்கள் 11 வயசு 12 வயசு 13 வயசு அவங்கள வந்து இவர் டார்கெட் பண்ணி பதில் கொடுப்பார். அந்த இன்ஸ்டாகிராம்லேயே பதில் போட்டு, நான் வந்து சப்போஸ் அந்த பொண்ணுக்கு 12 வயசுனா எனக்கு வயசு 14 அப்படின்னு சொல்லி நானும் டீனேஜர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். பண்ணிவிட்டு அந்த பெண் கூட கொஞ்சம் உரையாடிட்டு யூ வில் ட்ரை டு வின் த கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் ஒரு மோசமான வார்த்தைகள் எக்ஸ்பிளிசிட்டாக அந்த செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பேசி எதாவது பண்ணுவார். பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பெண்ணுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கிட்டு வரான். வாட்ஸ்அப் நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம்லேருந்து கம்யூனிகேஷன் இஸ் ஒன்லி த்ரூ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு, சரி நம்ம மீட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்கேயோ ஒரு ஈஷுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இருக்குது, அங்கே எங்கேயாவது வந்து மீட் பண்ண சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணை அப்படி தான் கிட்டத்தட்ட நிறைய பெண்களை அவர் சீரழிச்சிருக்காரு. ஒரு பெண்ணை அங்கே வர சொல்லிவிட்டு, அந்த பெண்ணுக்கு 11 வயசோ 12 வயசோ தான். அந்த பெண்ணை வந்து திடீர்னு கிஸ் பண்ணிவிட்டு என்னமோ அந்த ஓவராக பேசியிருக்காரு, செக்ஸுவல் கண்டென்ட்டோடு பேசிவிட்டு, அப்புறம் அங்கே ஒரு டிசபிலிட்டி டாய்லெட் இருக்குது, அங்கே கூட்டின்னு போய் கதவை உள்ளார தாப்பால் போட்ட உடனே வெளியே வர முடியாது. அந்த பெண், இவர் கொஞ்சம் ஆம்பளை தானே, ஸ்ட்ராங்காக இருப்பார், அந்த பொண்ணு இன்னும் 11 வயசு சிறுமி தானே, அதனால் அது வந்து இவரோட சண்டை போட்டு வர முடியாது. அதனால் பயந்து போய் அது வந்து இவர் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுது. இவர் வந்து அங்கேயே அத்துமீறிட்டார். அதே மாதிரி நிறைய பெண்களை பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த டாய்லெட்டு கூட்டின்னு போய் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து ஒரு மாதிரி பயந்து போய் இவருடைய சகவாசம் வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் விடுற மாதிரி இல்லை, திருப்பியும் வான்னு சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு இடத்துக்கு. திருப்பியும் அந்த பொண்ணு வந்திருக்கு. அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தூரம் பட்டுட்டு திருப்பி போவியா நீ, இந்த ஆள் கூப்பிட்டாருன்னா, அந்த மாதிரி போய் திருப்பி ஒரு மானபங்கம் பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அந்த பள்ளி ஆசிரியை கிட்ட சொல்லி அவங்க வந்து சரி சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு இவரை. எப்படியும் இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம் மாட்டுறது. இங்கே சிங்கப்பூரில் மொத்தம் க்ரைம் பண்ணிவிட்டு தப்பிச்சே போக முடியாது லைஃபுக்கு. அதனால் உடனே பிடிச்சிட்டு அவருக்கும் இப்போ முந்தா நாள் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 14 years ஜெயில், 14 வருஷம் சிறைவாசம், 24 கேன் ஷாட்ஸ் கொடுத்துருக்காங்க.
24 பிறம்படி. அவரோட வயசே சம்திங் 25 என்னமோ தான். ஸோ 24 பிறம்படி வாங்கினார்னா அவர் பேக் சைடு பூரா அப்படியே ரணமாயிடும். ஆனால் வேறு வழி இல்லை, இவர் பண்ண குற்றம் அவ்வளோ ஒரு மோசமானது. அதுக்கு வந்து ஹீ டிசர்வ்ஸ் தட் பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி இருக்குது இப்போது. அப்புறம் கடைசியாக இன்னொரு கேஸுங்க. இது வந்து கிரிமினல்னு சொல்ல முடியாது, பட் சிவில் கிரிமினல்னு சொல்லலாம். சிவில் கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெண்மணிங்க பானுப்பிரியா ரவிச்சந்திரன் அப்படின்னு, அவங்க வந்து ஒரு லாயர், சிங்கப்பூரில் லாயர், ஏதோ ஒரு லா கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக, அவங்களுக்கு வேலை பளு அதிகம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 2-3 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணினே இருக்காங்க, என்னுடைய கேஸை வந்து சீக்கிரம் பண்ணுங்கன்னு. அது வந்து இவங்களால் வேலை பளு அதிகமாக இருக்கிறனால இவங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதாவது கோர்ட் டாக்குமெண்ட்டே ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்லேருந்து டாக்குமெண்ட் வர்ற மாதிரி ஃபோர்ஜ் பண்ணி இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய செயல் பாருங்கள். அது அதான் ஃபோர்ஜரி பண்ணுறது, ஏதோ லீவ் லெட்டரை அப்பா சைன் பண்ணுற மாதிரி பசங்க பண்ணுவாங்க அந்த காலத்தில். இது வந்து கோர்ட்டோடைய டாக்குமெண்ட்டே இவங்க ஃபோர்ஜரி பண்ணி, அதுவும் லாயர் இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கேஸில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டெபுட்டிஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து மனோநிலை சரியில்லைன்னு வச்சுங்களேன், சப்போஸ் ஹி இஸ் மென்டலி இன்கெப்பாசிட்டேட்டட், அந்த மாதிரி இருந்தால் அவரால் வந்து சில முடிவுகள் எடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு விற்கிறாரோ, வாடகைக்கு விடுறாரோ, வாங்குறாரோ, எதுவாக இருந்தாலும் அவரால் சைன் பண்ண முடியாது. ஏன்னா இஸ் மென்டலி இன்கெப்பாசிட்டேட்டட், கொஞ்சம் ஒரு மனநல குறைவுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இன்னொரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, டெபுட்டின்னு பேர் அந்த ஆளுக்கு. ஸோ தட் பர்சன் கேன் சைன் ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் மென்டலி இன்கெப்பாசிட்டேட்டட் பர்சன். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன்னா, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இவர் வந்து மென்டலி இன்கெப்பாசிட்டேட்டட் அப்படின்னு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து 6 months தான் வேலிட். 6 months முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் அப்புறம் வந்து யூ கேனாட் யூஸ் தட். திருப்பி இன்னொரு வாட்டி நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த மாதிரி இஸ் மென்டலி இன்கெப்பாசிட்டேட்டட் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்லேருந்து ஒரு லெட்டர் வர்ற மாதிரி, அதாவது டெபுட்டிஷிப் அப்ரூவ் ஆகி அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வேற ஒரு கேஸில் இருந்ததை, ஒரு டெபுட்டிஷிப் கேஸில், அதை வந்து பிடிஎஃப்பில் தான் இருக்கும் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அதை வந்து இவங்க டவுன்லோட் பண்ணி அதை வேர்ட் டாக்குமெண்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் எடிட்டிங் பண்ணிட்டாங்க. எடிட்டிங் பண்ணி நேமு, டேட்ஸு அதெல்லாம் மாற்றிட்டாங்க, அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் மாற்றி இந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அது திருப்பியும் வந்து பிடிஎஃப் ஆகிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து கொஞ்சம் அயோக்கியத்தனம் தாங்க. அதாவது கோர்ட்டோட டாக்குமெண்ட்டே நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி அது வேறு பேரை மாற்றி பண்ணுறது வந்து, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்க அப்படி தான் ஐபிஏ தரேன்னு சொல்லிவிட்டு வேற ஒரு ஐபிஏல அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நீங்கள் ஏமாறுறீங்க வச்சுங்களேன், உங்கள் பேர், உங்கள் பாஸ்போர்ட் நம்பரு இதெல்லாத்தையும் போட்டுருவாங்க. போட்டு உங்களுக்கு ஐபிஏ வந்துடுச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இவங்க. ஆனால் எப்படியுமே இது வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்டை தான் கொடுக்கணும், டெப்டிஷிப் டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணணும் கோர்ட்டில். பண்ண உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட் நாங்கள் இஷ்யூவே பண்ணலையே அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கேஸ்லேயும் அவங்க வந்து இந்த டைட்டில், ஃப்ளாட்டோட டைட்டிலை வந்து அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது பண்ண உடனே அது ஹெச்டிபியில் சப்மிட் பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி டைட்டிலில் இல்லையே, இந்த பேரில் இல்லையே இந்த ஃப்ளாட் அப்படின்னு. ஸோ அதில் மாட்டினதுக்கு அவங்களுக்கு வந்து 2 years ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஐ திங்க் 39 வயசு போல் இருக்குது. 2 years ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக லேடிஸுக்கு வந்து பிரம்படி கொடுக்க மாட்டாங்க சிங்கப்பூரில். ஆண்களுக்கும் வந்து 50 வயசுக்கு மேலே போனால் பிரம்படி கிடையாது, 50 வயசுக்குள்ளே இருந்தால் தான் பிரம்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு லாயராக இருந்து டீசன்ட் ப்ரொஃபஷன், அவங்க வந்து கிளைண்ட்ஸுக்கு அவங்க தான் ஆனஸ்டி பற்றி அட்வைஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நீ ஆனஸ்ட்டாக நடப்பா, எதுவுமே நீ ஃபோர்ஜரி பண்ணாத, ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி அவங்க தான் அட்வைஸ் பண்ணணும். ஆனால் அவங்களே வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, அதுவும் கோர்ட்டோட டாக்குமெண்ட்டே ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சீட்டிங். ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து இப்போ தான் 2022 ஒன்றும் நடந்துச்சு போல இருக்குது. வித்தின் 3 years வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. அதனால் எந்த அளவுக்கு க்ரைம்ஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி
பனிஷ்மெண்ட்டும் இருக்கணும். அப்போ தான் வந்து இது பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. குறிப்பாக அந்த மானபங்கப்படுத்துறது, பெண்களை அத்துமீறதெல்லாம் பயப்படுவாங்க. இந்த மாதிரி தண்டனை இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு 10 கேஸ் 15 கேஸ் நடக்கும். இது இருக்கிறதுனால தான் ஏதோ 3 மாதத்துக்கு ஒரு கேஸ் அந்த மாதிரி வருது. தண்டனை இல்லைன்னா எங்கெங்கேயோ போயிடும். ஸோ இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு கேஸும் வந்து விரைவாக நடத்தி, அதே நேரம் அவங்களுக்கும் ஃபுல் ஹியரிங்கெல்லாம் கொடுக்கணும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் ஃபுல் ஹியரிங்கெல்லாம் கொடுக்கணும். முக்கால்வாசி பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளீட் கில்ட்டின்னு சொல்லிவிடுவாங்க. பிஜினா நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒத்துண்டா கொஞ்சம் ஒரு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு பனிஷ்மெண்ட்டில். லாயரும் அதான் சொல்லி கொடுப்பாரு, நீ ஒத்துக்கப்பா, நீ எப்படியும் பண்ணிட்ட, நீ ஒத்துனேன்னா உனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஃபுல் ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முக்கால்வாசி கேஸில் அந்த மாதிரி ஒத்துன்றாங்க. இந்த பெண்மணியும் ஒத்துன்ட்டாங்க, அந்த இவரும் ஒத்துன்ட்டார், அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இது பண்ணார், அவரும் ஒத்துன்ட்டார், எல்லாம் ஒத்துன்ட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இதை விட அதிகம் கிடைக்காம கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.